செய்திகள். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மின்மதி 2.0 கைபேசி செயலியை தொடங்கி வைத்து புதிய வடிவமைப்புடன் மேம்படுத்தப்பட்ட தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு முற்றம் இதழினை வெளியிட்டார். தமிழகம் முழுவதும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டதும் மாதாந்திர மின் கட்டணம் நடைமுறைக்கு வரும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டப்பேரவையில் விளக்கமளித்துள்ளார். திருநெல்வேலி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலானது வருகின்ற 15ஆம் தேதி முதல் 16 பெட்டிகள் கொண்டு இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கருணை அடிப்படையில் 311 பேருக்கு பணி நியமன ஆணையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்று காலை 500 மீட்டர் தொலைவில் 2 செயற்கைக்கோள் இணைப்பு நடவடிக்கை தொடரும் என்று இஸ்ரோ அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இன்று முதல் வருகின்ற 14ஆம் தேதி முதல் மார்கழி மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு சதுரகிரி மலையேறி சென்று சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான முதல் நாள் வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றது. முதல் நாளான நேற்று 3 சுயேட்சை வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்றும் நாளையும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை வழக்கின் விசாரணை ஜனவரி 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னையில் 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவர்கள் செல்லும் கல்வி சுற்றுலா பேருந்துகளை மேயர் பிரியா அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற எங்களது நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். திருப்பதியில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேவஸ்தானத்தில் வேலை வழங்கப்படும் என்று ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அறிவித்துள்ளார். கவுன்சிலரை தாக்கிய வழக்கில் இருந்து அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். போகி பண்டிகையின் போது பிளாஸ்டிக் மற்றும் டயர்களை எரிக்காதீர்கள் என்று மேயர் பிரியா அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களை நீக்கக் கோரி உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஏப்ரல் மாதத்தில் 2232 புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வரும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் சர்வதேச பலூன் திருவிழா தொடங்கியது. இன்று முதல் 3 நாட்களுக்கு நடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 16ஆம் தேதி கோயம்பேடு சந்தைக்கு விடுமுறை அறிவித்து வியாபாரிகள் சங்கம் முடிவு செய்துள்ளனர். பொங்கல் பண்டிகையை ஒட்டி இன்று முதல் 13ஆம் தேதி வரை கூடுதல் சிறப்பு இணைப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை தேவை என்று ஒன்றிய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தில் பெண் பொறியாளர்களுக்கான 8 உதவி மேலாளர் பணிக்கு விண்ணப்பிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு லிப்ட் வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து இன்று முதல் வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டிற்கான குரூப் 4 தேர்வின் வினாக்களுக்கான இறுதி விடை குறிப்பை முதன்முறையாக இறுதி பட்டியலுக்கு முன் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற ஜனவரி 12ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், காரைக்காலில் ஒரு சில இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை வர்த்தக மையத்தில் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். யுஜிசியின் புதிய விதிகளுக்கு எதிராக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த தனி தீர்மானம் நிறைவேற்றம் செய்யப்பட்டது. திருக்கோவில்களில் பயன்படாத நகைகள் உருக்கப்பட்டு இதுவரை 1100 கிலோ தங்க கட்டிகள் வங்கிகளில் வைக்கப்பட்டுள்ளன என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சேலத்தை சேர்ந்த மல்லிகா அவர்களின் குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தமிழகத்தில் வருகின்ற 14ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் மக்கள் சுய உதவி குழுக்களின் உணவு திருவிழா மிக பிரம்மாண்டமாக நடத்தப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். குரூப் 4 தேர்வில் கூடுதலாக 41 காலி பணியிடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக மொத்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 9532ஆக அதிகரித்துள்ளது. இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்களின் விசா காலத்தை ஒன்றிய அரசு நீட்டித்துள்ளது.
பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோயம்பேடு மார்க்கெட்டில் இன்று முதல் வருகின்ற 16ஆம் தேதி வரை சிறப்பு சந்தை அமைக்கப்பட உள்ளது. அண்ணா அவர்களின் பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் மாணவர்களுக்கு மிதிவண்டி போட்டிகள் வருகின்ற பிப்ரவரி 1ஆம் தேதி சென்னையில் நடைபெற உள்ளது. சென்னையில் நடந்த உணவு திருவிழாவில் 1,55,00,000 ரூபாய் வருவாய் ஈட்டி சாதனை படைத்ததாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு குடும்ப அட்டை ஒன்றிற்கு 50 காசு ஊக்கத்தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் 14ஆம் தேதிக்குள் 12ஆம் வகுப்பு செய்முறை தேர்வுகளை நடத்தி முடிக்க தேர்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது. குடியரசு தினத்தன்று அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஊரக வளர்ச்சி இயக்குநர் கடிதம் அனுப்பியுள்ளார். 10 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு நடிகை நயன்தாரா அவர்களுக்கு எதிராக தனுஷ் அவர்கள் தொடர்ந்த வழக்கு வருகின்ற ஜனவரி 22ஆம் தேதி இறுதி விசாரணை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரோவின் புதிய தலைவர் தமிழ்நாட்டை சேர்ந்த நாராயண் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். HMPV தொற்று பரவலை தொடர்ந்து திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் கட்டாயம் மாஸ்க் அணிய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்களுக்கு 3 மாதங்களுக்குள் தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டில் மின்சார வாகனங்களின் விற்பனை 20% அதிகரித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் பங்கேற்க 12,632 காளைகள், 5,347 மாடுபிடி வீரர்கள் பதிவு செய்துள்ளனர். டெல்லி கோட்லா சாலையில் கட்டப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைமை அலுவலகம் வருகின்ற ஜனவரி 15ஆம் தேதி திறக்கப்பட உள்ளது. கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்ட கண்ணாடி இலை பாலத்தில் காலணி அணிந்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கண்ணாடி பாலத்தில் கீறல்கள் ஏற்பட்டு பழுது ஏற்படாத வகையில் இருக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் கட்டப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைமை அலுவலகம் வருகின்ற ஜனவரி 15ஆம் தேதி திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை முட்டுக்காடு படகுத்துறையில் 5 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன மிதக்கும் படகு உணவகம் திறக்கப்பட்டுள்ளது. நாட்டில் முதல் புல்லட் ரயில் இயக்கப்படுவதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். பல்லாவரம் தொகுதியில் 47 லட்சம் மதிப்பில் அறிவியல் பூங்கா பணி தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 2வது மிகப்பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 58,280 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 101 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.